பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நம்ம அவரை தேடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற நல்ல கர்த்தராக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நமக்கு ஒத்தாசை கொடுத்து நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எப்படி உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப சோர்வோடு கூட இருக்கிறீங்களா? பயத்தோடு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பயம் உங்களை தடுமாற வச்சிருக்கா? பயப்படாதீங்க. இந்த நாளும் தேவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை உங்களுக்கு பெரிதான ஒரு உற்சாகத்தை கொடுக்க போகுது. நாங்கள் இந்த நாட்களிலே 118வது சங்கீதம் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த காரியங்களை, தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட பாடுகள் நடுவிலே தேவனுடைய ஒத்தாசை கரமானது, தேவனுடைய உதவி செய்கிற கரமானது, தேவனுடைய பாதுகாக்கிற கரமானது எப்படி அவரை நடத்தி இருக்கிறது என்பதை வர்ணிக்கும்படியாக இந்த இடத்திலே சொல்லுகிறார். அவர் என்னை வெகுவாய் தண்டித்தார். சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் குறைவுபடுகிற பொழுது, நம்ம தப்பு செய்கிற பொழுது நம்மளை சரிப்படுத்துவதற்கு தேவன் சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பாருங்க. பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற பொழுது அவங்க குழப்படி செய்து அவங்க பிள்ளை செய்கிற பொழுது நாங்கள் அவங்கள தண்டித்து அவங்கள சரிப்படுத்தி அவங்களுக்கு புத்தி சொல்லி கொடுப்பதற்கு நாங்கள் ஏதோ ஒரு தண்டனையை கொடுக்கிறோம். இல்லாவிட்டால் நாங்கள் அவர்களை அடித்து விடுகிறோம். ஏதோ ஒரு கடுமையான சொற்களை நாங்கள் ஏசுவோமே, அப்பொழுது அவங்களுக்கு மனநோவாய் இருக்கும் பாருங்கள். ஆனால் அதை நாங்கள் கொல்லுவதற்காகவோ அவனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்காகவோ நாங்கள் அப்படி செய்வதில்லையே. அதை பார்க்கிலும் நம்மளுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர், நம்மை படைத்த கடவுள் சொல்கிறார், அவர் நம்மளை வெகுவாய் தண்டிப்பதற்கு சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள், நம் சரிப்படுத்த வேண்டிய பகுதிகளை நாம் சீர் செய்து நம் தேவனிடத்திலே சேர வேண்டும், நாம் அவரிடத்திலே செம்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காய் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். சிலவற்றை நாம் திருந்துவதற்காய் நம்மை தட்டி நம்மை சரிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மளை கொல்லுவதற்கல்ல. தாவீது சொல்கிறார், அவனை வெகுவாய் தண்டித்தும் நம்மளை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். சாவுக்கு ஒப்பு கொடுக்காத ஜீவன் கொடுக்கிற ஒரு தெய்வம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கிறார். எந்த பயத்தினாலே வாதிக்கப்படுறீங்க, எந்த பயத்தினால் சோர்ந்து போயிருக்கிறீங்க, ஐயோ மரணம் சூழுமா, இல்லாவிட்ட இந்த வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையில் இனி என்னால் சகிக்க முடியாது, நான் சாக வேண்டும் என்று சொல்கிறீங்களா? அன்றைக்கு ஆகாரங்கிற பெண் அவள் தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு ஓடுகிறாள். அன்றைக்கு அவளால் இருந்த பலனெல்லாம், அவளுக்கு இருந்த எல்லாம் முடிந்து போய்விட்டது. தன்னுடைய பிள்ளை பசியினால் தண்ணீர் தாகத்தினால் சாவதை நான் பார்க்க முடியாது என்று சொல்லி அந்த பிள்ளையை ஒரு புறமாய் வைத்துவிட்டு மற்ற புறமாய் போய் நான் சாக வேண்டும் என்று அவள் அப்படியே கண்ணீரோடு அவள் காணப்படுகிறாள். அந்த சூழ்நிலையிலே சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன், சாக விடாமல் உயிர் கொடுக்கிற தெய்வம், அங்கே அந்த பிள்ளையுடைய கண்ணீரை கண்டு அந்த தாய்க்கு அவருடைய கண்களிலே ஒரு துறவை காண்பித்து அந்த பிள்ளையுடைய தாகத்தை தீர்த்தவர், அந்த பிள்ளையுடைய பசியை போக்கினவர். அவனை பசியை போக்கி தாகத்தை தீர்த்து அப்படியே விட்டு விடலைங்க, அவனை ஒரு பெரிய ஜாதியாய் உருவாக்கின தேவன் இன்றைக்கும் சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன். தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த அநேக பாடுகள், அநேக வேதனைகள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், கூடின நண்பர்கள் செய்த துரோகங்கள், அவைகள் எல்லாவற்றிலும் சொந்த பிள்ளையே அவரை அங்கே வேதனைப்படுத்தி ராஜ்யத்தை பறித்து அவர் வெறுங்காலால் நடந்து போகத்தக்கதான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் அவரை சாகாமல் பிழைக்கும்படி, சாகாமல் இருக்கும்படி சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காத தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால் இந்த நாள் வரை நான் உயிர் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் எந்த பயத்தினால சோர்ந்து போயிருக்கிறீங்க, இதனால் மனக்குழப்பம் அடைந்து போய் இருக்கிறீங்க, தேவைகள் பெரிதாக உங்கள் முன்பதாக இருந்து உங்களை அதைரியப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, இந்த தேவைகளை பார்க்கலும் தெய்வம் பெரியவர். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக நான் செபிக்கட்டுக்கும். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும்படி நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, தேவைகளை பார்க்கலும் தெய்வம் நீங்கள் பெரியவர் என்பதை உடைய வாழ்க்கையிலே காண்பீங்க சுவாமி. ஒரு அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை கனம் பண்ணுங்க. எல்லா மரண பயத்திலிருந்து விடுவித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்து கனம் பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.